யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்க கொடுக்கக்கூடிய மோட்டிவேஷனல் நோட் என்னவா இருக்கும்? வேலைன்னு ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டா, நீ எவ்வளோ ப்ரொஃபஷனல் வேலையில இருக்கலாம், எந்த வேலையும் செய்யறதுக்கே கூச்சப்படக்கூடாது. ஏன்னா எல்லா வேலையும் வேலை தான். ஓகேவா? இன்னைக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா, ஒரு வேலை நான் பைலட்டாக இல்லாட்டி நான் என் கடையில் போயிட்டு மறுபடியும் பரோட்டா போடுவேன். எனக்கு அது ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்துருக்கு. எனக்கு இந்த வேலை தெரியும். இன்னைக்கு எனக்கு பைலட் வேலையெல்லாம் என்னால் போய் வந்து மேடையில் ஒரு படைப்பாளராக இருக்க முடியும், ஒரு நடிகனாக இருக்க முடியும், ஒரு ஜிம் ட்ரெயினராக இருக்க முடியும், என் கடையில் வந்து மறுபடியும் ஒரு செஃப்பாக இருக்க முடியும். இதுக்கு காரணம் என்னன்னா ஒரு கான்ஃபிடென்ட், தன்னம்பிக்கை எனக்கு கொடுக்குது. என்ன காரணம்? எந்த வேலையும் சுளிக்காம ஓகே இது செய்வோம், அதை செய்வோம், பரவாயில்ல, நம்ம திறமையை அங்கே போய் காட்டுவோம், இங்கே போய் காட்டுவோம். ஸோ எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன். ஸோ எல்லாத்தையும் கற்றுக்கோங்க. எந்த வேலையும் வந்து தப்பான வேலைன்னு நினைக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லா வேலையும் வந்து கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லைஃப்பில் வந்து ஒரு தனியாக ஒரு கான்ஃபிடென்ட், நம்ம எப்படியாச்சும் வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படி ஒரு கான்ஃபிடென்ட் எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்கும். சில நேரங்களில் வெயிட் பண்ணி உனக்கு எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமோ அதை வந்து விடாமல் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தனா எந்த நிலையை நீ அடையணுமோ அந்த நிலையை நீ அடைவ. ஆனால் முயற்சியை வந்து கரெக்டான வழியில் போடணும். நான் முயற்சி பண்ணிட்டேன் கிடைக்கல அப்படிலாம் இல்லை. கரெக்டான வழியில் முயற்சி பண்ணுறோமா, அது நம்ம தகுதிப்படுத்திக்கிறோமா, அதை வந்து நம்ம ஏற்படுத்திக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த இடத்தை அடைவோம். ஓவர் நைட்டில் யாருமே சூப்பர் ஸ்டார் ஆக முடியாதுல்ல.